வெல்கம் டு வீக்கெண்ட் ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம அவியல் பார்க்க போகிறோம். அவியலுக்கு என்னென்ன தேவையான பொருள், என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம் அப்படின்னா வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கோம். வாழைக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நீர்ச்சத்து உள்ள காய்கறி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவியல் செய்கிறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம என்ன அப்படின்னா அரைக்க தேவையானது ஒரு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதில் என்னென்ன அப்படின்னா தேங்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம் அந்த காய்கறிக்கு. அடுத்தது சீரகம், சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸோ ஓகே, வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஹாய், இப்போ அவியலுக்கு வந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஹாய், இப்போ வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நம்ம தேவையான அளவுக்கு. ஸோ நீங்கள் தேவையானா வேறு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் இந்த அவியலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் வந்து அந்த இதிலே போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறியும் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து எல்லா காய்கறியுமே போட்டுட்டோம். இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிண்டிக்கோங்க எல்லா காய்கறியும் போட்டுட்டு. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நல்லா காய்கறி தேவையான ஃபஸ்ட்டே ஒரு உப்பு போட்டால் தான் அதோட டேஸ்ட்டும் வந்து அந்த உப்பு சார தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு போட்டாச்சு. அடுத்து லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் வந்து அந்த காய்கறியில் நல்லா வந்து சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதில்னா நம்ம தண்ணியே ஊற்றலை, நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிங்கிறதுனால அதிலே பாருங்கள் நீர் எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்குது. ஸோ அதிலே நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நல்லா வந்து அது வெந்துகிட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழை இலையை போட்டு இந்த காய்கறி அப்படியே வந்து ஆவிலே வேக வைக்கிறோம். ஸோ இப்படி வாழை இலை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த ஆவிலே வேகிறதே வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இன்னும் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வாழை இலையை போட்டு ஆவியில் வேக வச்சுருக்கோம் காய்கறியை. ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ் வந்து காய்கறி நல்லா வேகிற வரைக்கும் இந்த வாழை இலையிலே வச்சு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன போடுறது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ கையில் இது பண்ணிங்கன்னா அது சூடாக இருக்கும் வாழை இலை. ஸோ ஏதாவது கரண்டி அது மாதிரி யூஸ் பண்ணி அந்த இலையை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த வாழை இலையில் உள்ள தண்ணி அதுவே வந்து அந்த ஆவிலே நல்லா வெந்து, தண்ணியே நம்ம ஊற்றலை, ஆனால் பாருங்கள் காய்கறியில் எப்படி தண்ணி இருக்க மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸ்மெல்லு செம்மையாக வருது.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடும். என்னென்ன மசாலா அரைச்சோம், தேங்காய், சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இந்த காய்கறியில் அந்த பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மசாலா அந்த காய்கறி அதெல்லாம் சேர்ந்து ஒன்று அந்த கலரே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ். ஸோ அந்த மசாலாலாம் கொஞ்சோண்டு லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் திக்கலாக இருந்தால் தான் இந்த அவியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவில் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே, இப்போ அந்த மசாலா இது பண்ணி அது நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவோம். தயிர் வந்து வாங்கிட்டு அப்படியே ஊற்றாதீங்க, கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்ல, அப்போ தான் வந்து மிக்சியில் போட்டு அடித்தா தான் இந்த இது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், லிக்விடாக இதாக வரும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள் இந்த ஃப்ளேவரே எவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குன்னு நமக்கு. வாவ், இவ்வளோ காய்கறிகளும் ஒரே இதில் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம எல்லாமே தனித்தனியாக தான் பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். இப்படி செஞ்சால் ஃபுல்லாக எல்லா காய்கறிகளும் ஒரே நேரத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்ட்ரென்த்தும் நல்லா நிறையா வரும். ஸோ இதை வெயில் நேரத்தில் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நிறையா நீர்ச்சத்து காய்கறி, வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம், சவுச்சவு போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெயிலுக்கு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரமும் நம்ம அதிகமாக சேர்க்கலை, காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். எல்லாம் மசாலா போட்டு வேக வச்சு சாப்பிட்றத விட இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தயிர் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். நல்ல ஃப்ளேவர் நல்லா கொதித்து வந்துருச்சு. அந்த தயிர், மசாலா, காய்கறி எல்லாம் சேர்த்து வாவ் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. ஓகே, நல்லா கொதிச்சிச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணி சாப்பிட தயாராகிடலாம்.